ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான ரொம்பவே சூப்பரான ஒரு ட்ராமா தாங்க பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க இப்போ கிச்சனில் தான் வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. அப்போ அவங்க என்ன யோசிப்பாங்கன்னா நம்ம மேரேஜ் எது எப்படியோ அப்படின்ற மாதிரி அந்த டைமுக்கு தகுந்த மாதிரி நம்ம மேரேஜ் பண்ணிட்டோம். அதுக்கான காரணமும் இருக்குது. நான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா எங்கள் அம்மாவோட மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் இருக்குல்ல, அதை நான் கல்யாணம் பண்ணியிருக்க போகிறேன். அந்த ஹஸ்பண்ட் இருக்கால, அவர் ஏற்றுக்கிறேன்னு சொன்னார். ஸோ நான் அதை பற்றி எதுவுமே நான் கவலைப்படல. அவர் என்ன வேலை பார்க்குறாரு, என்ன ஏதுன்னு கூட நான் பெருசாக கேட்டுக்கல. எனக்கு எங்கள் அம்மாவோட ட்ரீட்மெண்ட் தான் முக்கியம், அதுக்காக தான் அதை ஒத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே அவங்க ஏதோ நோண்டிகிட்டே இருப்பாங்க கிச்சனில். அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் மாதிரி ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு பில்லரில் ஒரு பவுல் இருக்கும்ல, அது கீழே விழுந்துரும். அச்சோ உடஞ்சி போச்சு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீலிங்ஸாக வேற போயிடும். அந்த டைம் பார்த்து ஹீரோ நிற்பாரா. ஹீரோ பார்த்தோன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி யோசனையாக நாள் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிச்சு பார்ப்பாங்க. இவங்களுக்கு 2 பேரும் கல்யாணம் இருக்குல்ல. ஸோ ஹீரோயினுக்கு முன்ன பின்ன பழக்கம் இல்லை, அதனால ரொம்ப பயந்து போயிருப்பாங்களா. ஹீரோவுக்கும் புதுசாக தான் ஹீரோயின் இருக்காங்க. அந்த ஹீரோயினும் பிடிச்சிருக்கு. லைட்டாக கிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ரொம்ப பயந்து போய் அவங்க ட்ரெஸ் எல்லாம் டைட்டாக பிடிச்சிப்பாங்க. ஒன்று ஹீரோ என்ன பண்ணுவார், அவங்க பயத்தில் பிடிச்சிருக்காங்களா, அவங்க கைக்கெல்லாம் முத்தம் கொடுத்து ரொம்ப பொறுமையாக, ரொம்ப என்ன ரொம்ப கைண்டாக, ரொம்ப அந்த மாதிரி ரொம்ப சாஃப்டாக ட்ரீட் பண்ணுவார். ஸோ ஹீரோயினும் அவங்களும் ரொமான்ஸ் பண்ணுவாங்க. இப்படி தான் அவங்களுக்கு ஃபஸ்ட் நைட் முடிஞ்சிருக்கும். மறுநாள் காலையில் தான் ஹீரோயின் சமைக்கிறேன் அப்படின்ற பேரில் கிச்சனில் உருட்டிகிட்டு இருப்பாங்க. இப்போ ஹீரோ என்ன கேட்பாருன்னா இப்போ தூங்குற டைம் ஆச்சு, இன்னும் என்ன கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருக்க, லேட்டாக தூங்குனா காலையில் லேட்டாக தான் எந்திரிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நானே பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கூட நீ அவசரப்பட வேண்டாம், நானே அதை செஞ்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் கிட்ட பேசுவார். இப்போ பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் செஞ்சு கொண்டு கொடுப்பாங்களா மறுநாள் காலையில். இப்போ ஹீரோ சாப்பிட்டுட்டே இருப்பார். அப்போ அவர் என்ன, அப்போ ஹீரோ பார்க்கும்போது ஹீரோனுக்கு எப்படி தோணும் அப்படின்னா நம்ம கிட்ட நல்லா தான் நடந்துக்கிறான், நம்ம கூட முன்ன பின்ன தெரியலன்னு சொல்லிட்டு பயந்தோம், ஆனால் நல்லா தான் நடந்துக்கிறான் அப்படின்ற மாதிரி ஹீரோன் ஒரு பக்கம் யோசிச்சுட்டே இருக்கும்போதே அவர் சாப்பிட்டுட்டு இருப்பார். இவங்க சாப்பிடலான்னு சொல்லி அந்த ஸ்டிக் எடுக்க போகிறதுக்குள்ளே ஹீரோ என்ன சொல்வார்னா உங்கள் அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம்ல, நான் அவங்கள பார்க்கறதுக்காக உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வார். ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதை அவங்க தயங்கிட்டு இருப்பாங்க, கேட்கலாமா வேணாமான்னு. ஹீரோவா அப்படி சொன்னோன்னா அவங்களுக்கு ஒரு நிம்மதியாக இருக்குமா, தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோ என்ன சொல்வார்னா, ஆல்ரெடி நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான், ஸோ தேங்க்ஸ் எல்லாம் நீ சொல்ல வேண்டியதில்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அவங்க அப்பா இருக்காருல்ல, அதாவது ஹீரோயினோட சொந்த அப்பா, அவர் வேற ஒரு கல்யாணம் பண்ணியிருப்பாரு. இப்போ ஹீரோயினோட சொந்த அம்மா இருக்காங்களா, அவங்களுக்கு சர்ஜரிக்கு பணம் தேவைப்படுது. ஹீரோயின் போயிட்டு அவங்க அப்பா கிட்ட போய் ஹெல்ப் கேட்பாங்க. அதுக்கு அவங்க அப்பா என்ன சொல்வாருன்னா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உங்க அம்மாவை நான் டிவோர்ஸ் பண்ணிட்டேன், ஸோ எந்த உரிமையில நீ என்கிட்ட பணம் கேட்குற அப்படின்ற மாதிரி அவர் கேட்பாரு. அவங்க கெஞ்சுவாங்க, ஏதாவது பணம் ரெடி பண்ணி கொடுத்துருங்க, எங்கள் அம்மா எப்படியாவது காப்பாற்றுன்னு சொல்லிட்டு அவங்க கெஞ்சுவாங்க. உடனே அந்த ஸ்டெப் மதர் ஒரு ஐடியா கொடுப்பாங்க, நான் உனக்குன்னு ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்கேன், அவர் கூட மட்டும் நீ ஒரு நாள் ஸ்டே பண்ணால் போதும், அவர் நிறைய பணம் கொடுப்பாரு, அப்புறம் உங்கள் அம்மாவை காப்பாற்றலான்ற மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் முன்னாடியே சொல்வார். உடனே ஹீரோயின் என்ன கேட்பாங்க, அவங்க என்ன பேசுகிறா பாருங்க அப்படின்ற மாதிரி அவங்க அப்பாட்ட கம்ப்ளைண்ட்டாக ஹீரோயின் பேசுவாங்களா. அதுக்கு அந்த ஸ்டெப் என்ன சொல்லுவாங்கன்னா, அதுக்கு நீ இப்போ நீ இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி எந்த தப்பும் பண்ணாமல் இருந்திருக்கணும், அந்த மாதிரி இருந்தால் தான் அது நியாயமாக இருக்கும். இவங்க ஹீரோயின் தப்பு பண்ணிட்டாங்கன்னே அவங்க முடிவு பண்ணிட்டு அந்த மாதிரி பேசுகிறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் நீ இதை பண்ணினா உனக்கு பணம் கிடைக்கும் அப்படி இப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்களா. அப்போ ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, அவனுக்கு 50 வயசு மேலே ஆகுது, அவனை எப்படி நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்பாங்க. அது உன்னோட பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்டை கூட்டிட்டு அது பாட்டுக்கு போயிடும். ஹீரோயின் அப்படியே தரையில் அது ரோட்டில் அழுதுட்டு அப்படியே அங்கேயே மயக்கம் போடுற அளவுக்கு போயிடுவாங்க. அப்போ தான் ஹீரோ அந்த பனியில் அவங்க அழுதுட்டு இருக்காங்களா, அவங்களுக்கு கூட பிடிச்சிருப்பாரு. அப்போ தான் ஹீரோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறன்ற பேரில் கூட்டிகிட்டு வந்திருப்பாரு. ஸோ அதை தான் இப்போ ஹீரோயின் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டே இருப்பாங்க. இதே நேரத்தில் ஹாஸ்பிட்டலில் இருக்க ஹீரோயின் இருக்காங்களா, அவங்களோட அம்மா இருக்காங்களா, அங்கே பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு பாவம் சர்ஜரிக்காக படுத்திருக்காங்க. அங்கே அவங்க அதோட என்ன சொல்கிறது, அவங்க ஹஸ்பண்டோட செகண்ட் ஒய்ஃபோட பொண்ணு இருக்குல்ல, ஹீரோனோட சிஸ்டர் முறை வருது. அந்த பொண்ணு இப்போ வந்த உடனே அவங்க அப்பா, அதாவது ஹீரோயின் அம்மா கிட்ட அதை எப்படி பேசும் அப்படின்னா இன்னும் நீ இங்கே தான் அப்படி இப்படின்ற மாதிரி ஒரு மாதிரியாகவே பேசுவோன்னே அவங்க அம்மா எந்திரிச்சே உட்காந்துருவாங்க. என்ன என்ன இப்படி பேசுகிற அப்படி பேசுகிறேன்னு சொல்லிட்டு உட்காருவாங்க. இதுக்கே இவ்வளோ ஷாக் ஆகிட்டா, அது எப்படி உன்னோட பொண்ணு இருக்கால, அவன் நேற்று எங்கள் அப்பா கிட்ட எப்படிலாம் கெஞ்சினா தெரியுமா, அப்படியே காலில் விழுந்து கெஞ்சினா அவனோட சர்ஜரிக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்காக 50 வயசில் ஒரு மாப்பிள்ளை பார்த்து வச்சிருக்கேன், அவனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் உன் அம்மாவோட சர்ஜரிக்கு நான் பணம் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை துரத்தி விட்டுட்டான். அவள் போகிறதே எப்படி இருந்துச்சு தெரியுமா, அப்படி இப்படின்னு இது பாட்டுக்கும் பேச ஆரம்பிச்சிடும். அதாவது அந்த ஸ்டெப் மதரோட பொண்ணு இதை கேட்டவுடனே ஹீரோனோட அம்மாவுக்கு ரொம்ப மனசு கஷ்டப்படுவாங்க. நம்மளுக்காக நம்ம பொண்ணு இந்த அளவுக்கு கஷ்டப்படுறாளே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்களுக்கு ஒரு மாதிரி இருமலாக வர ஆரம்பிச்சிடும். இந்த நேரம் தான் கரெக்டாக ஹீரோன் உள்ளே வருவாங்க. கிட்ட இந்த மாதிரி இந்த ஸ்டெப் மதரோட பொண்ணு இப்படி பேசுறது கேட்டோன்னே ஹீரோனால தாங்கிக்க முடியாதா. உடனே ஹீரோன் என்ன பண்ணாங்க, உனக்கு என்ன திமிரு, ஆனால் ஏன்னா அவங்க அம்மா வந்தோடனே கேட்பாங்க, அவள் சொல்கிறதெல்லாம் உண்மையாம்மா, அந்த மாதிரி எதுவும் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோன் என்ன சொல்லுவாங்கன்னா, அவள் சொல்கிற மாதிரிலாம் எதுவுமே நடக்கலாமா, நீங்கள் அதெல்லாம் பெருசாக யோசிக்காதீங்கன்னு சொல்லிட்டே இருக்கும்போது அந்த ஸ்டெப் மதரோட பொண்ணு என்ன சொல்லும், நான் சொன்னதை நீங்கள் நம்பலை அப்படின்னா உங்கள் பொண்ணோட கழுத்தை பாருங்கள், அங்கே காயம் இருக்குது அப்படி இப்படி. அதாவது அது என்ன பண்ணுச்சுன்னா, உனக்கு
உனக்கு இப்போ சர்ஜரி வந்து ஓகே ஆயிருக்கு அப்படின்னா வந்துட்டு பணம் எப்படி வந்திருக்கும், உன் பொண்ணு வந்துட்டு இந்த மாதிரி அப்பா பார்த்த அந்த 50 வயசுக்காரனை வந்து ஸ்டே பண்ணிட்டா அவன் கூட அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கு. அதுக்கு தான் ஹீரோயினுக்கு வந்து அந்த ஆதரத்துக்காக அவங்க வேற ஹீரோவை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க ஹீரோ வந்து அவங்கள காப்பாற்ற வந்தாரு. அவர் தானே கல்யாணம் பண்ணி கூட்டு வந்திருக்காரு. ஆனால் இந்த பொண்ணுக்கு அது தெரியல. அவங்களும் என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா அந்த 50 வயசு ஆளை வந்து ஹீரோயின் ஓகே பண்ணிட்டாங்க போல இருக்கு. அதனால தான் அவங்களுக்கு பணம் கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அவங்கெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க கழுத்து அப்படி பார்க்கும்போது பார்த்தா ஹீரோனுக்கு சரியான கோவம் வந்துடும். செய்கிறதா செஞ்சுட்டு இப்படி வேற என்னை செக் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு படார்னு ஓங்கி அரைஞ்சிருவாங்க. அது போய் கீழே விழுந்துருமா அந்த ரூம் வாசல். அப்போ தான் அந்த ஸ்டெப் மதர் உள்ளே வந்துருவாங்க. அவங்களுக்கு வந்து தான் பொண்ணை ஹீரோயின் இப்படி அடிச்சோன்னு சரியான கோவம் வந்துடும். உடனே ஹீரோயின் அடிக்கலாம் கையை ஓங்கிக்கிட்டு வரும்போது ஹீரோ என்ன பண்ணுவார், எட்டி ஒரே உதை தான் கொடுப்பாரு. ஏன்னா அவர் அப்போ தான் உள்ளே வந்திருப்பாரு. ஹீரோனை இவங்க அடிக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சாலும் அவரால் தாங்கிக்க முடியாது, எட்டி உதைப்பாரா. அந்த ரெடி கீழே விழுந்துடும். யார் நீ அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட கேட்டுகிட்டே இருக்கும். ஹீரோ என்ன சொல்வார், என்னோட கால் கொஞ்சம் பெருசு, அதனால தான் நான் ரூம்குள்ளே வரும்போது உங்கள் மேலே தெரியாமல் பட்டுருச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வார். உடனே ஸ்டெப் மதரும் அந்த பொண்ணு இருக்கா 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு நீ யார், இவளுக்காக நீ எதுக்காக சப்போர்ட் பண்ணுறேன்னு கேட்கும்போது உங்ககிட்ட என்னை பற்றி சொல்லணும்னு எனக்கு அவசியமே இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வார். இப்போ ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா வந்துட்டு ஹீரோயின் அப்படியே இடுப்பில் அப்படியே அணைச்ச மாதிரி பிடிச்சிப்பாரு. சாரி நான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட சொல்வாரா. பரவாயில்லன்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. அதோட ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா இவரோட பாய் ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி சொல்லவும் இப்போ ஹீரோ என்ன சொல்வார், ஹாய் ஆண்டி நான் தான் வந்துட்டு ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டு, நேற்று நைட் அவள் என் கூட தான் ஸ்டே பண்ணியிருந்தா அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ பேசுவாரா. ஹீரோயின் அவங்க அம்மா அப்போ தான் இங்கே வரத்துக்கு முன்னாடி ஹீரோயின் பேசி வச்சுருப்பாங்க. அப்போ ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு இப்போ எங்கள் அம்மாவை போய் பார்க்க போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கல்ல, திடீர்னு வந்து எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சால் வந்து அவங்க அதிர்ச்சியில் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் கூட ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்கள அறிமுகப்படுத்தும் போதே ஒரு ஃப்ரெண்டுன்ற பேரில் அறிமுகம் உங்களை படுத்தி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லியிருப்பாங்க. ஹீரோவும் அதுக்கு சம்மதிச்சு தான் ஓகே சொல்லுவாங்க. ஆனால் இவங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனால் கல்யாணம் ஆன மாதிரி காட்டிக்காம என்னோட ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி அறிமுகப்படுத்திப்பாங்க. அவங்க வந்து இது வரைக்கும் உனக்கு பாய் ஃப்ரெண்டு அப்படி இப்படின்னு யாரையுமே எனக்கு அறிமுகப்படுத்தினதே கிடையாது, திடீர்னு ஒரு பாய் ஃப்ரெண்டை கூட்டு வந்து நிப்பாட்டி இருக்கே, எனக்கு இதுக்கு முன்னாடி நீ சொல்லவே இல்லையம்மா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கேட்பாங்க. அது ஹீரோன் என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு நாங்கள் 2 பேர் வந்துட்டு வெளிநாட்டில் படிக்கும் போது வந்துட்டு மீட் பண்ணிக்கிட்டோம். இப்போ அவர் ஊருக்கு வந்திருந்தாரு, இப்போ கூட ஊருக்கு கிளம்புறதா தான் இருந்தார். உங்களுக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லைன்னு உங்களை பார்க்கறதுக்காக வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி சமாளிப்பாங்க. அந்த அந்த ஸ்டெப் மதர் இருக்காங்களா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு அப்போ வந்து நாங்கள்லாம் கணிச்சதெல்லாம் சரிதான், 3 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் அம்மா வெளிநாட்டுக்கு அனுப்புறது உன்னை படிக்க தான் அனுப்பியிருக்கா. ஆனால் வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து இவன் கூட நீ வந்து ஸ்டே பண்ணிவிட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வாழ்ந்துட்டு இருக்க, அதை தானே இப்போ நீ டீசெண்டான முறையில் இந்த மாதிரி சொல்கிற, அப்போ நாங்கள் உன்னை கணிச்சதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்ற மாதிரி பேசும். இப்போ ஹீரோயினும் அவங்க அம்மா ஒரு விஷயத்தை வச்சு பார்ப்பாங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட சொந்த வீடு ஒன்று இருக்கும். அந்த வீட்டை வந்துட்டு ஹீரோயினோட அம்மா வந்து விற்றுருப்பாங்க. அப்போ ஹீரோயின் கேட்பாங்க எதுக்குமா இந்த வீட்டை நம்மளுக்கு இருக்க இந்த வீட்டை விற்கிறீங்கன்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இப்போ நம்மளுக்கு சூழ்நிலை சரியில்லை, அவங்க அப்பா வேற அவர் போக்கே தனியாக இருக்குது, அவர் வேற ஒரு பொண்ணு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் ஊரில் இருந்தீங்கன்னா வந்து உன்னோட லைஃப்பும் வீணாக போக தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது, அதனால நீ வெளிநாட்டுக்கு போ, நல்லா படி, அதுக்கு நம்மளுக்கு காசு தேவைப்படுச்சு, அதனால தான் இந்த ஏற்பாடு நான் பண்ணினேன் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா அனுப்புவாங்க. இன்னொன்று என்னென்னா ஹீரோயினுக்குன்னு ஒரு மாப்பிள்ளை பார்த்து வச்சுருப்பாங்க. அந்த மாப்பிள்ளையையும் அந்த ஸ்டெப் மதரோட பொண்ணு இருக்குல்ல அது கரெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ உனக்குன்னு பார்த்து வச்ச ஃபியான்சியை கூட அவங்க இது பண்ணிட்டாங்க. உன்னோட லைஃப்பில் அவங்க விளையாடக்கூடாதுன்னா நீ படித்து ஒரு இதுக்கு வரணும் அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் முயற்சி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி தான் ஹீரோனோட அம்மா வந்து அவங்கள வெளிநாட்டுக்கு அனுப்பியிருப்பாங்க, அப்ராடுக்கு. ஸோ இப்போ இவங்கெல்லாம் என்ன வச்சு இப்படி ஜோடிச்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போவே வந்து உங்கள் அம்மா உனக்கு இப்படி பண்ணிட்டாலும் அப்படி பண்ணிட்டாலும் அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க. இதுதான் ஹீரோயினும் அவங்க அம்மாவும் யோசிச்சு பார்ப்பாங்க. அது கேட்டோன்னா கோவமாக வருவோன்னே அவர் என்ன கேட்பாருன்னா வந்துட்டு எத்தனை அதாவது தப்பு பண்ணுறவங்க தான் வந்து அடுத்தவங்கள தப்பு பண்ணதாவே சொல்லுவாங்க, நீயும் உங்கள் அம்மாவும் வந்துட்டு ஹீரோயினை தப்பாக பேசுகிறீங்க அப்படின்னா நீயும் உங்கள் அம்மாவும் வந்து தப்பு பண்ணியிருக்கணும். அதாவது ஸ்டெப் மதரும் அவங்க பொண்ணும் 2 பேரும் தப்பு பண்ணியிருந்தா தான் நீங்கள் அவங்கள சொல்ல முடியும். நீங்கள் எத்தனை பேர் கூட பழகுனீங்க, எத்தனை பேர் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பாரா. அது அவங்க 2 பேருக்குமே சரியான கோவம் வந்துடும். உடனே அந்த ஸ்டெப் மதரோட பொண்ணு எப்படி சொல்லி சமாளிக்கும்னா இவன் பேசுகிறதெல்லாம் பெருசாக நீ கண்டுக்காதம்மா, இவன் யாருன்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணி பார்த்துட்டேன், ஒன்றும் பெரிய அளவுக்குலாம் ஆளெல்லாம் கிடையாது, ஒரு சாதாரண ஆள் தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கிண்டலாக பேசுகிற மாதிரி பேசுமா. ஹீரோ பதில் பேசுறதுக்குள்ளே ஹீரோனுக்கு கோவம் வந்துடும். அவர் யாராக வேணா இருந்துட்டு போட்டோம், என்னவா வேணா இருந்துட்டு போட்டோம், என்னோட ஃப்ரெண்டுன்னு ஒருத்தரை சொன்னதுக்கப்புறம் என் முன்னாடி அவரை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த அனுமதியும் கிடையாது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்துட்டு அவங்க ஸ்டெப் மதரையும் அந்த பொண்ணு இருக்குல்ல அவங்க 2 பேரையுமே திட்டுவாங்க. எப்படி இருந்தாலும் நான் அவனை இப்போதைக்கு அவன் என் ஃப்ரெண்டு, நாளை பின்ன அவனை லவ் பண்ணுவேன், அவனே கல்யாணம் பண்ணுவேன், அது என்னோட இஷ்டம், அது உங்கள் வேலை கிடையாது, உங்கள் வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்கள், இப்போதைக்கு 2 பேரும் இங்கிறது கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுருவாங்க. கோச்சிக்கிட்டு அந்த 2 பேர் வெளியே போயிடுறாங்களா. அப்போ ஹீரோ என்ன நினச்சி பார்ப்பாருன்னா பரவாயில்ல நான் கூட இவ்வளோ என்னமோ எதுவும் நினச்சேன், ஆனால் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது என்னை யாராவது பேசினா அவளால் தாங்க முடியல, நான் வந்துட்டு எவ்வளோ நாள் அவரை நேசிக்கிறேன், அவர் எப்படிப்பட்டவர் எனக்கு தெரியும், அவரை பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கு அவசியமே கிடையாது, அதாவது நீங்கள் பேச தகுதியும் கிடையாது, அவர் எப்படிப்பட்டது எனக்கு நல்லாவே தெரியும், ஸோ நான் அவரை தான் இது பண்ணுவேன், யாரும் என் முன்னாடி அவர் அப்படி பேசுறது எனக்கு பிடிக்காது அப்படி இப்படி ஹீரோயின் பேசியிருப்பாங்களா. இது எல்லாமே ஹீரோவோட மைண்டுக்கு ஓடிட்டே இருக்கும், நம்மளை இந்த அளவுக்கு அவர் நினைக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக நினச்சிப்பாரு. நினைப்பாங்க இவங்களை சும்மா
சும்மாவே விடக்கூடாது, இவங்கள ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அதுங்கன்ட்டு வெளியே போயிட்டே இருக்கும். இப்போ ஹீரோயினோட அம்மாவுக்கு வந்துட்டு ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே போகிறதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணிடுவாங்க. இப்போ அவங்க உள்ளே போகிறதுக்கு முன்னாடி பயப்படுவாங்க. ஆப்ரேஷன் தியேட்டர் போகிறதுக்கு முன்னாடி எப்படி வேணால் என்ன வேணால் நடக்கலாம். ஸோ என் பொண்ணை நினச்சி நான் கவலைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்களா. அப்போ ஹீரோ என்ன சொல்வாருன்னா, ஆண்டி நீங்கள் கவலையே படாதீங்க, நீங்கள் நல்லபடியாக சர்ஜரி முடிச்சுட்டு நீங்கள் திரும்ப வருவீங்க. இப்போன்னு இல்லை, எப்போவுமே வந்துட்டு ஹீரோயினுக்கு நான் பொறுப்பு, அவளை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன், நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க அப்படின்னு ஹீரோ சொல்லவும் அவங்களுக்கும் கொஞ்சம் தைரியமாக இருக்கும். இப்போ அவங்க ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே போயிடுவாங்க. அதோட அவங்களுக்கு நிம்மதியாகவே இருக்காது. எங்கிட்டும் இங்கிட்டும் ஒரு மாதிரி நடந்துகிட்டே இருப்பாங்க. ஹீரோ பார்த்துட்டே இருப்பாரா, இதே மாதிரி அவள் நடந்துகிட்டே இருந்தா அப்படின்னா வந்து அவளுக்கு ப்ரெஷர் அதிகமாகிடும், ஆக்சிஜன் லெவல் கூட அவளுக்கு குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவகிட்ட நார்மலாக ஏதாவது பேசி அவளை சமாதானப்படுத்தணும், கவனத்தை வந்து வேறு பக்கம் திருப்பணும்னு ஹீரோ நினைப்பாரு. அதனால் ஹீரோனை நடந்துட்டு இருக்கவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு நம்ம பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரா. ஹீரோன் சரின்னு சொல்லிட்டு ஹீரோன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஹீரோ என்ன கேட்பாருன்னா வந்துட்டு, நீ வந்துட்டு எதுக்காக இப்போ இந்த மாதிரிலாம் இது பண்ணிகிட்டே இருக்க, பயப்படாத, நான் உனக்கு நம்ம 2 பேர் கல்யாணத்துக்கு அப்புறமா வந்து உனக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்டாக நான் இருப்பேன், நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி ஆரம்பிப்பார். அப்போ ஹீரோன் என்ன கேட்பாங்கன்னா, நான் ஒரு கேள்வி மட்டும் உன்னை கேட்கலாமான்னு கேட்பாங்க. என்னன்னு ஹீரோ கேட்பாரா, நீ என்ன வேலை பார்க்குறன்னு எனக்கு புரியவே இல்லை, நீ இருக்கிற இடம் வந்துட்டு இப்போ நான் கூட தங்கியிருக்க இடம் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, அது பெரிய வில்லாவாக இருக்குது, ஆனால் அது ரொம்ப சீப்பான வாடகையில் தான் இருக்கேன் அப்படின்ற மட்டும் தான் நீ எனக்கு சொன்னேன், ஆனால் நீ என்ன வேலை பார்க்குற என்ன இதுன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு கேட்பாங்க. அது ஹீரோ என்ன சொல்வார், நான் ஒன்றும் பெரிய வேலையெல்லாம் எதுவும் பார்க்கல, நார்மலான ஒரு வேலை தான் பார்க்குறேன், இப்போ இருக்க வில்லா கூட அது சீப்பான ரெண்ட்டுக்கு தான் எனக்கு கிடச்சிது அப்படி இப்படின்ற மாதிரி அவருக்கு தகுந்த ஹீரோனுக்கு தகுந்த மாதிரி ஒரு பதில் சொல்வார். என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, நான் வந்து ஒரு சின்னதாக பிஸ்னஸ் தொடங்கலான் இருக்கேன், இல்லை அதுக்கு முன்னாடி வேலைக்கு போகிறதா இருந்தாலும் எனக்கு ஓகே தான், அதை நான் கொஞ்சம் பண்ணணும், கொஞ்சம் பணம் சேர்க்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்னு சொல்லிட்டே இருப்பாங்களா. அப்போ ஹீரோ என்ன சொல்வாருன்னா, உன் விருப்பப்படி நீ பண்ணு, அதெல்லாம் நான் வந்து வேணான்னு சொல்லலை, உனக்கு வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டா நீ வேலைக்கு போ, அதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் உனக்கு அதாவது ஹீரோ வந்து ஒரு கார்டு கொடுப்பாரு, அதில் அமௌண்ட் இருக்கும். அப்போ ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, ஆல்ரெடி வந்து அம்மாவுக்கு சர்ஜரிக்கான பணத்தெல்லாம் கொடுத்துட்டீங்க, எனக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணிட்டீங்க, எனக்கு இந்த பணம் வேண்டான்ற மாதிரி சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோ என்ன சொல்வார், இப்போதைக்கு இதை வச்சுக்கோ, நீ அப்புறம் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு உனக்கு தேவைப்படும், நம்ம 2 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே, நீ எதுக்கு தயங்குற அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பாரு. அப்போ ஹீரோன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அப்புறம் ஆனால் உங்களுக்குன்னு பிடிச்சவங்க யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்க, அந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் யாராவது வந்தாங்கன்னா நான் உங்கள் லைஃப்பில் வந்து எந்த விதமான டிஸ்டர்போ பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோ என்ன சொல்வார், கல்யாணங்கிறது வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னும் போது வந்துட்டு மனசாலையும் அவங்க ஒரு எண்ணத்தாலையும் எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையாக ஆதரவாக இருக்கணுன்றது தான் ஒரு கல்யாண லைஃப், அப்படி தான் நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வார். ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். உடனே இப்போ ஹீரோ பேசுகிறோம் பார்த்தீங்கன்னா, ஹீரோன் கிட்ட ரொமான்ஸ் வந்து கிஸ் பண்ணுறதுக்காக வந்து ஒரு டக்குன்னு ஹீரோன் எந்திரிச்சு நின்றுவாங்க. நான் இவ்வளோ சொல்கிறேன், உனக்கு இன்னுமே நம்பிக்கை இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பார். ஹீரோ நின்றுட்டு இருக்காங்களா, அவரும் எந்திரிச்சு நின்றுவார். ஹீரோன் இப்போ கிஸ் பண்ணிட்டு என்ன சொல்வார்னா, நீ தான் என்னுடைய உலகத்தில் உள்ள முதலும் நீ தான் என்னோட இந்த உலகம் தொடங்குறதும் நீ தான் முடிவும் நீ தான் அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோனுக்கு கிஸ் பண்ணுவாரா. ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியாது, அப்படியே அதிர்ச்சியாக பார்த்துட்டே இருப்பாங்க. என்ன ஆச்சு, எப்படியே பார்த்துட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பாரு. வருமா டக்குன்னு அந்த ஃபோன் எடுத்து பேசும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, நாளைக்கு வந்து உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கு, எனக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனிலேருந்து கூப்பிடுவாங்க. ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்போ தான் ஹீரோ சொன்னா உனக்கு வந்து வேலை கிடைக்கும், நீ வேலைக்கு போகிறதா இருந்தாலும் போகலாம் அப்படி இப்படின்னு சொன்னால், என்னது இது ஆச்சரியமாக இருக்குது, இவ்வளோ நல்ல வேலைக்கு முயற்சி பண்ணிட்டே இருக்கும், ஒரு வேலை கூட நம்மளுக்கு கிடைக்கல, இப்போ ஒரு நல்ல கம்பெனி, அதுவும் இந்த கம்பெனியில் வேலை கிடைச்சா நல்லாயிருக்கும், நம்ம நினைச்ச கம்பெனியில் வேலை கிடைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதோட ஹீரோ கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, நான் நினச்ச மாதிரியே எனக்கு பிடிச்ச இடத்துல வேலை கிடைச்சிருச்சு, நாளைக்கு காலையில் வந்து இன்டர்வியூ வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க. அதுக்கு ஹீரோ வந்து வாழ்த்து சொல்வார். என்ன நினைப்பார் அப்படின்னா வந்துட்டு, அது வந்து ஹீரோவோட கம்பெனியாக தான் இருக்கும், அதை ஹீரோ சொல்லவே இல்லை. அப்போ ஹீரோன் சந்தோஷப்படுறாங்களா, அவளுக்கு என்னோட கம்பெனி ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிப்பாரு. இது என்னோட கம்பெனிக்கு தான் அவள் வந்து இன்டர்வியூக்கு வந்திருக்கா அப்படின்ற விஷயம் ஹீரோவுக்கு அதாவது ஹீரோனுக்கு தெரியாமல் தான் இருக்குது. அதோடு இவங்க பேசிகிட்டே இருக்கும்போது இப்போ டாக்டர் வருவாங்க. சர்ஜரியில் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு, இப்போ அவங்க அப்சர்வேஷனில் இருக்காங்க, 48 ஹவர்ஸுக்கு அப்புறமா தான் எதாக இருந்தாலும் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இருப்பாங்களா. இப்போ ஹீரோ என்ன சொல்வார், இப்போ ஆப்ரேஷனே முடிஞ்சிருச்சு, 48 மணி நேரம் தானே, பொறுமையாக இரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ கூட இங்கேயே வெயிட் பண்ணு, நான் போய் பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணிட்டு வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்புவார். ஹீரோ இப்போ வீட்டுக்கு வந்திருக்கும் போது ஹீரோனோட அந்த ஸ்டெப் மதர், அந்த பொண்ணு, அவங்க அப்பா 3 பேருமே வந்துருவாங்க. வந்துட்டு இப்போ ஹீரோ கிட்ட என்ன பேசுவாங்கன்னா வந்துட்டு, எதுக்காக நீ அவளுக்காக சப்போர்ட் பண்ணுற, அவங்க அம்மாக்காக சப்போர்ட் பண்ணுற, அவங்களாம் அந்த மாதிரி கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஹீரோனுக்கு சப்போர்ட்டே இருக்கக்கூடாதுன்றதுக்காக இப்படி வந்து பேசுவாங்களா. ஹீரோ பேசும்போது என்ன பண்ணுவார், அவர் ஒரு பெட்டு டாக் ஒன்று வளர்ப்பார், அந்த டாகை கூப்பிட்டோன்னு அது மாதிரி வேகமாக கத்திக்கிட்டே அதை குலைச்சிட்டே வந்துட்டு என்ன பண்ணோம், அவங்களோட மிரட்டுற மாதிரி கத்துமா, எல்லாம் பயந்தே போயிடுவாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்வார், இப்போ நீங்கள் பேசுகிறது வந்து இப்போ என்னோட நாய் கத்துறது கூட எனக்கு வந்துட்டு நல்லா தான் ராகமாக தான் கேட்குது, ஆனால் நீங்கள் பேசுகிறது தான் வித்தியாசமாக இருக்குது அப்படி இப்படின்ற மாதிரி அவமானப்படுத்திடுவாரா. அவங்க 3 பேருக்கு ஒரு மாதிரி ஆகிடும், நாங்கள் நல்லதுக்கு சொல்ல வந்தோம், நீ எங்களை இவ்வளோ அசிங்கப்படுத்திட்டுல, இதுக்கப்புறம் பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு எஞ்சி போயிடுவாங்க. அப்போ ஹீரோ வந்து அந்த நாய்க்குட்டியை வந்து ஒரு இதை செல்லமாக கொஞ்சுவார், கரெக்டான இதில் நீ கரெக்டான வேலை தான் பார்த்தேன், இல்லை அவங்க இன்னும் பேசிகிட்டு இருக்கதெல்லாம் நான் கேட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கணும்னு சொல்லணும், அவங்க இன்னும் கொஞ்சம் நம்ம கத்துறதை ரொம்ப சந்தோஷப்படுறாரு போல இருக்குன்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு அவருக்காக கொஞ்சம் 2 தடவை கத்திக்க வேற காட்டுவாங்க. இப்போ வருவாரு. இப்போ ஹீரோன்னு நைட்டு வந்துட்டு வீட்டுக்கு தான் தங்க வந்திருப்பாங்க. இப்போ வந்த ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்களுக்காக ஹீரோனுக்காக சாப்பாடுலாம் ரெடி பண்ணி வச்சிருப்பாரு. ஹீரோன்னு சாப்பிட்டுட்டு தூங்கலாம்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு உள்ள போவாங்களா, ஹீரோ அவங்களுக்கே தெரியாமல் அப்படி வளைச்சு பிடிச்சி அப்படியே தூக்கிடுவாரு. ஹீரோன் அப்படியே ஒரு மாதிரி பயந்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க அழகா அப்படியே தூக்கிட்டே வந்து கட்டில் மேலே ட்ராப் பண்ணுவார். அப்புறம் எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் உன்னை சாப்பிட போகிறேன்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிட்டே இருப்பார். ஹீரோன் திரும்ப பயந்துட்டே இருப்பாங்க. ஒரு புக்ஸ்லாம் சொல்கிறாங்க இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணுன்ற மாதிரிலாம் கொஞ்சம் பேசுவாங்க ஹீரோன். அதுக்கு ஹீரோ என்ன சொல்வார், அதெல்லாம் கிடையாது, அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி தான் எல்லாமே இது பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹீரோயின் கிட்ட ரொமான்ஸ் பண்ணி அப்படியே அது கொஞ்சம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக அவங்க பாட்டுக்கு ஹாப்பியாக இருப்பாங்க. அதோட ஹீரோயின் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நாளைக்கு எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லும்போது ஹீரோ கேட்க மாட்டார். அதோட 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணி முடிச்சிடறாங்களா. காலையில் இப்போ வந்துட்டு ஹீரோ வந்து முழிச்சு பார்ப்பாரு. எங்கடா ஹீரோயினை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு தேடும் போது ஹீரோயின் அங்கே இருக்க மாட்டாங்க. அப்போ தான் அவர் நினைப்பாரு, இன்டர்வியூ இன்னைக்கு இருக்குல்ல, அதனால தான் வெள்ளனை கிளம்பி போயிட்டா போல இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ நினைப்பாரு. அட்டன் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. இப்போ ஈவினிங் வந்த உடனே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோ வந்திருப்பாரா. வெளியே போயிட்டு வரும்போது பார்த்தா ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, கிச்சன்லேருந்து அவருக்காக நூடுல்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டே இருப்பாங்க. ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருக்கும். அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, நேற்றே உனக்கு நூடுல்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டேன், நினச்சிட்டு அதனால தான் பிளான் பண்ணி இதை பண்ணியிருக்கேன்னு சொல்லும்போது ஹீரோக்கு சந்தோஷமாக இருக்கும். ஹீரோ அதை சாப்பிட போகும்போது ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. நான் உன்னோட பர்த் டேட்டை வந்து பார்த்தேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்களா. அது அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். அதை தெரிஞ்சு வச்சு இன்னைக்கு அவங்களுக்குன்னு சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக இவங்க நூடுல்ஸ்லாம் பண்ணி கொடுத்தது, விஷ் பண்ணுறதெல்லாம் ஹீரோக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். வேகமாக சாப்பிடுவார். நீ ரொம்ப நல்லா சமைக்கிறேன்னு சொல்வார். அப்போ ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, சின்ன வயசாக இருக்கும் போது இந்த மாதிரி டேஸ்ட்டாக சமைக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்கும், ஆனால் வந்து எனக்கு அப்போ சமைக்க தெரியாது, இப்போ ஏதோ எனக்கு தெரிஞ்சதை செய்கிறேன்ற உடனே இல்லை ரொம்ப நல்லா இருக்குன்ற மாதிரி ஹீரோ சொல்வாரா. ஒரு பவுல் நூடுல்ஸ் சாப்பிட்டு எப்படி உனக்கு இவ்வளோ திறமை இருக்குது அப்படி இப்படின்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. ஒரு பவுல் நூடுல்ஸாக இருந்தாலும் ஒரு வாய் சாப்பிட்டு பார்த்தாலே தெரிஞ்சிடும் இவங்க நல்லா சமைப்பாங்களா மாட்டாங்களான்ற மாதிரி தெரிஞ்சிடும்ல, அப்படி தான் நான் சொல்கிறேன்ற உடனே ஹீரோனுக்கு அந்த புகழ்ச்சிலாம் அவ்வளோதான் அவங்க விரும்ப மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். உடனே டக்குன்னு போய் அந்த பவுலெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் அவங்க வேலையை பார்ப்பாங்க. கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது ஹீரோ என்ன சொல்வார்னா வந்துட்டு, ஏன்னா அவங்க ரொம்ப குட்டியாக ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, அது ஹீரோவுக்கு பிடிக்கவே பிடிக்காது. வேலைக்குன்னு போகணும்னு முடிவு பண்ணிட்டு சரி ஓகே ஆனால் ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கலாம், ஏன்னா இந்த ஸ்கர்ட் போட்டிருக்கு அது ரொம்ப சின்னதாக இருக்குது, பார்க்குறவங்களோட பார்வை வந்து வித்தியாசமானதாக தான் இருக்கும், ஸோ நம்ம தான் ட்ரெஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வார். இன்னும் ஹீரோனுக்கு புரியாது இந்த மாதிரிலாமா யோசிப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் அவங்க கேட்டுகிட்டே இருக்கும் போது ஹீரோனுக்கு இப்போ ஒரு ஃபோன் கால் வரும். அது யார் ஃபோன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஹீரோயினோட எக்ஸ் ஃபியான்சி இருக்கார்ல, இவங்களுக்கு கல்யாணம் பண்ணணும் இருந்தாங்களா அவர் தான் பண்ணுவார். இவன் எதுக்காக நம்மளுக்கு கால் பண்ணுறான்னு சொல்லிட்டு ஹீரோன் யோசிச்சுட்டே இருக்கும் போது யாருன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. அதுக்கு ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, என்னோட எக்ஸ் ஃபியான்சி அப்படின்னு சொல்லுவாங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அம்மா பார்த்த மாப்பிள்ளை தான் இவர். ஸோ அதையும் வந்துட்டு அந்த ஸ்டெப் மதரோட பொண்ணு இருக்குல்ல, அவங்க வந்துட்டு அவரோட பழக்கம் ஏற்படுத்துறதுனால அந்த கல்யாணம் வந்து என்கேஜ்மெண்ட் நடக்கும் போதே வந்து தடப்பட்டு போயிடும். அதுதான் ஹீரோன் இப்போ ஃபீல் பண்ணி சொல்லிட்டே இருப்பாங்களா, அதை பற்றின நீ கவலைப்படாத, நீ போய் உன் வேலையை பாரு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுவார். அது மட்டும் இல்லாமல் ஃபோனை என்கிட்ட கொடுத்துருப்போம், நான் அதை ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை வாங்கி வச்சுப்பாரு. இப்போ திரும்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஹீரோனுக்கு கால் பண்ணும்போது ஹீரோ தான் வந்து கால் அட்டன் பண்ணி பேசுவார். என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீ யார் அப்படி இப்படின்ற மாதிரி 2 பேரும் பேசிப்பாங்க. அப்போ ஹீரோ என்ன நினைப்பாருன்னா, நான் யாருன்றது அவனுக்கு தெரிஞ்சுதான் அவன் எனக்கு கால் பண்ணுறான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயினை திரும்பவும் அவன் வேணும்னு அதை நினைக்கிறான், அதுக்காக என்னை வந்து வம்பு பண்ணுற மாதிரி தான் அவன் பேசிகிட்டு இருக்கான், அது அவன் பேச்சிலேயே எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஒரு மாதிரி கோவமாகவே இருக்கும். அப்படியே 2 பேரும் பேச ஆரம்பிப்பாங்க. கரெக்டாக மீட் பண்ணி பேசலாமா, ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிடுவார். இப்போ 2 பேரும் அந்த மீட்டிங்காக அந்த காஃபி ஷாப்புக்கு வருவாங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து முன்னாடி வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பார். ஹீரோ இப்போ தான் வரும்போது அவர் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு, அந்த கோட்டு, அவர் போட்டிருக்க வாட்சு, ஷூ அதெல்லாம் ஒன்றா இவர் நோட் பண்ணுவார். அதெல்லாம் வந்து என்ன ப்ரைஸில் இருக்குன்னு பார்த்தா ரொம்ப காஸ்ட்லியான அமௌண்ட்லாம் இருக்காது, அதாவது ஆவரேஜாக உள்ள மாதிரி தான் இருக்கும் அதோட ப்ரைஸ் வந்து. அப்போ ஒன்றும் பெரிய லெவலில் கூட இவனை பார்த்தா ஒரு பெரிய ஆளோ ரிச் பர்சன் மாதிரிலாம் ஒன்றுமே தெரியல. அப்புறம் எப்படி ஹீரோயினை கரெக்ட் பண்ணா இவன் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க அம்மாவுக்கு சர்ஜரிக்கு பணத்தை ரெடி பண்ணா அப்படி இப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் வாய்ஸில் யோசிச்சுட்டே இருப்பார். இப்போ ஹீரோ வந்து உட்காருவார். இங்கே கூப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ கேட்பாரா. இப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்ன சொல்வார் அப்படின்னா வந்துட்டு 5 மில்லியன் வந்து ஹீரோக்கு கொடுப்பாரு. அது வந்து இது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. என்னோட அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கால, அவளை தான் கல்யாணம் பண்ணுறதா நாங்கள் முடிவு பண்ணி வச்சுருந்தோம். இப்போ நான் திடீர்னு வந்துட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், கல்யாணம் பண்ணதுன்னு அவங்களுக்கு தெரியல, இருந்தாலும் அவள் உனக்கு ஃப்ரெண்டுன்ற மாதிரி தானே எல்லாரும் இப்போ பேசுகிறாங்க. ஸோ நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்டாக இருக்கீங்களா, திரும்ப நான் அதாவது நான் கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய பொண்ணு வந்து எனக்கு திரும்ப வேணும், அவன் கூட ஸ்டே பண்ணிக்கிட்டு இருக்கா, நீ அவளோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன், ஸோ இந்த 5 மில்லியன் எடுத்துகிட்டு அவளை விட்டு நீ போயிடணும் அப்படின்ற மாதிரி இந்த எக்ஸ்பீரியன்ஸே சொல்வார். அப்போ ஹீரோ வந்து யோசிச்சு பார்ப்பாரு. என்னன்னா வந்துட்டு இப்போ ஹீரோயினுக்கு வந்து அவங்க அம்மா சர்ஜரிக்காக வந்து பணம் கேட்டுட்டு இருக்கும்போது இந்த எக்ஸ்பீரியன்ஸிக்கிட்டையும் அப்ரோச் பண்ணியிருப்பாங்க, அதாவது எனக்கு பணம் தேவைப்படுதுன்னு. அப்போ அவர் வந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்டலாம் சொல்லிட்டு எப்படி கிண்டலாக சிரிச்சிருப்பார் அப்படின்னா வந்து அவளுக்கு வந்து பணம் தேவைப்படுது அவங்க அம்மாவோட சர்ஜரிக்காக, இப்போ மட்டும் அதை நான் பணத்தை ரெடி பண்ணி கொடுத்தேன்னு வச்சுக்கோ, எனக்கு கல்யாணம் கூட பண்ண வேண்டியதில்லை, எனக்கு கூட சும்மா தங்கிடுறேன் அப்படின்னா கூட அவள் தங்கிடுவாள்ல அப்படின்ற மாதிரிலாம் இவர் மட்டமாக பேசி சிரிச்சிட்டு இருந்திருப்பாரு. அதெல்லாம் இப்போ ஹீரோவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஹீரோ வந்து ஹீரோயினை வாட்ச் பண்ணிட்டு தானே இருந்திருக்காரு. ஸோ அதை சொல்லி காட்டும் போது இவருக்கே ஒரு மாதிரி ஆகிடும். இப்போ ஹீரோ வந்து என்ன நினைப்பாருன்னா வந்துட்டு இவன்
இவனை மாதிரி ஆளுங்களெல்லாம் வந்து நம்ம சும்மா விடவே கூடாது, இவன்கிட்ட பேசிட்டு சும்மா போகிறதுக்கு பதிலாக அவன் கொடுக்குற 5 மில்லியன் வந்து நம்ம எடுத்துகிட்டு தான் போகிறோம்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுவார், அந்த செக்கை எடுத்துகிட்டு அங்கேருந்து அமைதியாக கிளம்பிடுவார். அப்போ இவர் என்ன நினைப்பாருன்னா, இவன் ஹீரோயினை விட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸே நினைப்பாரு. இப்போ ஹீரோ என்ன பண்ணுவார், வீட்டுக்கு நேராக வருவார். ஹீரோயின் வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. வந்ததும் வராதுமா வந்துட்டு டக்குன்னு ஹீரோயினை பிடிச்சி இழுத்து கிஸ் பண்ணி அப்படியே ரொமான்ஸ் பண்ணுவார். ஆக்சுவலாக அந்த மாதிரி அவங்க அப்போ அவங்களுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும்ல, இப்படி தான் இருக்கணுமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு வந்துட்டு வந்தோடனே அவங்க ஒய்ஃப் அதை கல்யாண புதுசில் இருக்க மாதிரி எப்போவுமே இருந்துட்டு பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் அவர் வந்த உடனே வந்துட்டு ஹீரோயினை பிடிச்சி கிஸ் பண்ணுறதும் அப்படி இப்படிமா இருப்பார். ஹீரோயினை பேசக்கூட விட மாட்டார், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த ரொமான்ஸ்லாம் பார்க்க நல்லா தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஹீரோயின் அவங்க 2 பேர் இருக்கும்போதே கதவு போட்டு டம்முன்னு தட்டுற மாதிரியும் இருக்கும். ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்துட்டு, யாரோ கதவு தட்டுறாங்கன்னு உடனே நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வேகமாக வந்து பார்ப்பாரா. கதவு திறந்த உடனே வந்துட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கார் அவ தான் நின்றுட்டு இருப்பாரு. உடனே ஹீரோ பேசுறதுக்கு முன்னாடி அவர் கத்த ஆரம்பிச்சிருவாரு, நீ அவகிட்ட இருந்து அவ விட்டு போறேன்னு தானே சொன்ன, இன்னும் என்ன அவ கூட சேர்ந்து தங்கிட்டு இருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிருவாரு. என்னடா இது இவன் குரல் கேட்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோன் வேகமாக வந்து பார்ப்பாங்களா. அந்த ஃபியான்ஸியாக தான் இருப்பாரு. என்ன விஷயம், எதுக்காக நீ வந்துட்டு இந்த டைம்ல இங்கே அர்த்தராத்திரியில் வந்து கதவு தட்டுற மாதிரி இந்த டைம்ல வந்திருக்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் கேட்பாங்க. அதுக்கு அந்த ஃபியான்சி எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொல்வார் அப்படின்னா வந்துட்டு, உன்னோட ஃப்ரெண்ட் இருக்கான்ல அவன் உன்னை விட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட இருந்து 5 மில்லியன் வாங்கிட்டு இப்போவும் அவன் கூட தங்கியிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்வார். அதுக்கு ஹீரோன் என்ன சொல்வாங்க, ஹீரோவெல்லாம் பார்க்க மாட்டாங்க, எதுவுமே கேட்க மாட்டாங்க, நீ சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, அப்படி நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது, அவன் நிச்சயமாக அந்த மாதிரி பண்ண மாட்டான், உங்ககிட்ட பணம் வாங்கியிருக்கவே மாட்டான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. அவன் கிட்ட நான் 5 மில்லியன் வாங்கினேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்களா. அதுக்கு ஹீரோ என்ன சொல்வாருன்னா வந்து, அந்த 5 மில்லியன் வந்து உனக்கு சொந்தமானது தான், அவன் என்கிட்ட சொல்லும் போது எப்படி சொன்னான்னா, உன்னை விட்டு நான் விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த 5 மில்லியன் எனக்கு கொடுத்தான். ஆனால் நான் அது எதுக்காக வாங்கினேன் அப்படின்னா வந்துட்டு, உன்னை விட்டு போகணுன்ற எண்ணத்தில் வாங்கலை, உங்கள் அம்மா வந்துட்டு அந்த வீட்டை விற்றுட்டு உன்னை படிக்கிறதுக்காக வெளிநாடு அனுப்புனாங்க, உனக்கும் இவனுக்கும் கல்யாணம் ஏற்பாடுலாம் பண்ணாங்க, அதனால் அவங்க எவ்வளோ நஷ்டப்பட்டிருப்பாங்க, அந்த 5 மில்லியன் வந்து உனக்கு சேர வேண்டியது, அதை உனக்கு கொடுக்க வேண்டிய காம்பன்சேஷன் தான், அது வரைக்கும் உனக்கு வரவே இல்லை, அந்த 5 மில்லியன் உனக்காக தான் அதை நான் வாங்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு சரியான கோவம் வரும். அப்போ என்னோட பணத்தை கூட நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்ற மாதிரி அவர் கேட்பாரா. அதுக்கு ஹீரோ என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, அது இல்லை செலவாயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்வார். இப்போ அவருக்கு ஒரு மாதிரி ஹீரோன் வேறு அவரை ஹீரோ திரும்பி பார்ப்பாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்வாருன்னா, அந்த 5 மில்லியனுக்கு வந்துட்டு நான் இந்த மாதிரி ஒரு இடம் வந்து உன் பேரில் வாங்கியிருக்கேன், அதில் வந்துட்டு உங்கள் அம்மா இப்போ டிஸ்சார்ஜ் ஆகி வந்த உடனே நீ உன்னை கேர் பண்ணுறதுக்கும் உங்கள் அம்மாவை உன் கூடவே வச்சு நீ பார்த்துக்கிறதுக்கும் அந்த இடம் வந்து உனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமும் அதில் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி நான் பண்ணியிருக்கேன், உன்னோட அக்கௌண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பணம் வந்துகிட்டே இருக்கும், அது உன்னை வந்து சேர வேண்டிய பணம் தான் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வார். ஹீரோனுக்கு இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த ஃபியான்சி யோசிப்பார், என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி ஹக் பண்ணிட்டு அப்படியே சாஞ்சிப்பாங்களா. உன்னை ஹீரோ என்ன சொல்வார், இப்போ லேட் ஆகிடுச்சு கிளம்புறீங்களா, என்னோட பர்த்டே வேறு இன்னைக்கு, நானும் என்னோட ஒய்ஃபும் அதாவது நானும் என்னோட ஃப்ரெண்டு வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும் இங்கிறது போன்னு சொல்லும்போது அவருக்கும் ஒரு வழியே இருக்காது, அங்கேருந்து கிளம்பிடுவார். இப்போ ஹீரோ வந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த கேக்கை கொடுக்கும்போது ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், இதை நீயே ரெடி பண்ணி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இன்னைக்கு நைட்டு வந்து உங்ககிட்ட நான் நல்ல விதமாக நடந்துப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லும்போது, இப்படி தான் ஒருத்தவங்க தேங்க்ஸ் சொல்லுவாங்களா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ரொமான்டிக்காக 2 பேரும் பேசுவாங்க. ஹீரோ வந்து கூட்டிகிட்டு வருவார். அங்கே வந்து பார்க்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காரு அவரும் வந்திருப்பாரு. ஹீரோனுக்கு இவரை பார்க்கும் போதெல்லாம் கோவமாக தான் வரும். உடனே வந்துட்டு இவனை பார்த்தாலே எனக்கு எரிச்சலாக இருக்குன்னு சொல்லும்போது ஹீரோ கொஞ்சம் ஆறுதல் படுத்துவார், நம்ம வேலையை மட்டும் நம்ம பார்ப்போம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுக்காக அந்த கூல் ட்ரிங்க்ஸ்லாம் வாங்கிறதுக்காக போவார். அப்போ ஹீரோன் என்ன நினைப்பாங்கன்னா, இவரை கல்யாணம் பண்ணும்போது நான் இந்த மாதிரிலாம் எதிர்பார்க்கல, இவன் என்கிட்ட இந்த மாதிரிலாம் நடந்துப்பான், நம்மளோட மேரேஜ் லைஃப் நல்ல விதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல, ஆனால் இவன் ஒரு நல்ல ஹஸ்பண்டாக எனக்கு கிடச்சிட்டான் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க இருப்பாங்களா. இந்த டைம் பார்த்து அந்த ஃபியான்ஸ் இருக்கலாம் ஹீரோன் கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவார். ஹீரோன் அவர்கிட்ட பேசவே பிடிக்காது, அதனால் அவரும் கொஞ்சம் அங்கேருந்து போயிடுவார். அந்த டைம் பார்த்து அந்த ஸ்டெப் மதரோட பொண்ணு இருக்குல்ல, அது வேகமாக வந்து என்ன பண்ணும், குப்பையெல்லாம் கொண்டு வந்து ஹீரோயின் மேலே கொட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேலே கொட்ட வந்துடும். உடனே இந்த ஃபியான்ஸ் என்ன பண்ணுவார், ஹீரோயின் அப்படியே காப்பாற்றி அந்த குப்பை மேலே படாமல் அவங்கள கையை பிடிச்சி இப்படி இழுத்துருவார். இதை தூரத்துலேருந்து பார்த்த ஹீரோ வந்துட்டு ரிட்டர்ன் வந்துடுவார். ஸோ இப்போ எல்லாரும் பக்கத்தில் நின்றுட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஃபியான்சி பொண்ணு இருக்குது, அதாவது அந்த ஸ்டெப் மதரோட பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு வந்துட்டு அந்த ஃபியான்சி கிட்ட என்ன கேட்கும் அப்படின்னா வந்துட்டு, ஆல்ரெடி உனக்கு அவ்வளோதான் என்கேஜ் பண்ணி வச்சுருந்தாங்க, அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் தான் லவ் பண்ண ஆரம்பிச்சோம்ல, திரும்ப